ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலரும் அதுவும். இது வந்து லாஸ்ட்டாக ஒரு மினி விலாக் போட்டிருந்தேன். ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அதோட கண்டினியூஷன் விலாக் தான் இது. நெக்ஸ்ட் டே சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த விலாகு. அன்றைக்கி வந்துட்டு திடீர் பிளான். காலையில் தான் சொன்னார் மலம்பலா போகலாம் அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி ஒரு டைம் ஃபோனில் பேசும்போது சொல்லியிருந்தேன் நான் இன்னும் மலம்பலா போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் மலேசியாவும் வரல அப்படிங்கிறதுனால அவர் வந்த ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னா ஒரு நாள் மலம்பலா கூட்டிகிட்டு போகலான்னு அவர் பிளான் பண்ணிட்டு வந்திருக்காரு சர்ப்ரைஸாக. எனக்கும் தெரில. சாட்டர்டே காலையில் தான் சொன்னார். அதுக்கப்புறம் டக்குன்னு கிளம்பி போய் பிரேக்ஃபாஸ்ட்டு வெளியில் சாப்பிட்டுட்டு போயிட்டோம். ஒரு 11:30க்கெல்லாம் போய் மலம்பலா ஃபேண்டசி பார்க் போய் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்துட்டு ஒரு ஆளுக்கு 750 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. 4 ஃபீட்டுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு ஆஃப் சார்ஜு, 4 ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் ஃபுல் சார்ஜ் அப்படி பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒர்த்து தான். எல்லா கேம்ஸுமே எத்தனை வாட்டி வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிறைய ட்ரை கேம்ஸ், நிறையா வாட்டர் கேம்ஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. குழந்தைங்க நம்மன்னு எங்கேயுமே போர் அடிக்கவே இல்லை. ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் வந்துட்டு 11:30 போல் போகும்போது லேட் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் அப்போ தான் எல்லா கேம்ஸுமே ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போனோன்னே இந்த ஹண்டர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பேய் வீடு, திகிலா பயமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு தான் போனோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஹாஃப் டே ஃபுல்லாக ட்ரை கேம்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாட்டர் கேம்ஸ் போயிடலான்னு ஒரு பிளானில் தான் போனோம். நம்ம வந்துட்டு உள்ளே போயிட்டோன்னா அங்கே ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு லாக்கருக்கான கீ கொடுக்குறாங்க. அமௌண்ட் அங்கே பே பண்ணிவிட்டு அந்த கீ வாங்கிட்டு நம்மளோட லக்கேஜ் எல்லாம் போயிட்டு அந்த லாக்கரில் வச்சு லாக் பண்ணிவிட்டு நம்ம அந்த கீ எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்பப்போ தேவையோ அப்பப்போ அந்த லாக்கரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அங்கே இருக்கிற வரைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. ரொம்ப ஈஸியாக இருந்தது. நாங்கள் லக்கேஜெலாம் அங்கே வச்சுட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கேம் முடிச்சுட்டு இது அவ்வளோ பயமாவெல்லாம் இல்லை. ஆனால் கொஞ்சம் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு, அந்த இருட்டு அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது. அதுக்கு அடுத்தது எல்லா கேம்ஸுமே நல்லா இருந்தது. சில கேம்ஸ் எல்லாம் பயமாக இருந்தது. நான் எல்லா கேம்ஸுமே அட்டன் பண்ணேன். 1, 2 கேம்ஸ் எனக்கு அட்டன் பண்ண பயமாக இருந்ததுனால அப்புறம் பாப்பாவும் அவங்க அப்பாவும் மட்டும்தான் போனாங்க. ஒர்த்து நல்லா இருந்ததுங்க. நாங்கள் அங்கே இருக்கும்போது அப்படியே ட்ரிஸ்லிங் ஆகிட்டே இருந்துச்சு ஹாஃப் டேக்கு மேலே. இதெல்லாம் வந்துட்டு நான் இந்தியாவில் இங்கே எந்த தீம் பார்க்குமே அதிகமாக போனதில்லை. மலேசியாவில் 1, 2 தீம் பார்க் போயிருக்கேன். ஆனால் இங்கே இதான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் வந்தேன். எப்படி இருக்குன்னே தெரியாமல். ஆனால் இங்கே நல்லா இருந்தது. இந்த இந்த ரைடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறமா வாட்டரில் போகிறது எல்லாமே நாங்கள் போனோம். ஆனால் வந்துட்டு மொபைல் எடுத்துகிட்டு போகலை. நாங்கள் 3 பேருமே சேர்ந்து ஃபேமிலி டைம் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சதுனால எல்லா ரைடுக்குமே 3 பேரும் சேர்ந்து போனதுனால சரி மொபைல் எடுத்துகிட்டு போனால் யாராவது ஒருத்தர் அதை பாதுகாப்பாக வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சேர்ந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு நான் மொபைல் எடுத்துகிட்டு போகல. ஆனால் அது என்னென்ன கேம்ஸுங்கிறதெல்லாம் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். நாங்கள் அந்த ரைடு போனது மட்டும்தான் மிஸ் ஆகிடுச்சு, எடுக்க முடியல. இது வந்துட்டு ட்ராகன் ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு கேமு. இதுவும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. வெளியிலேருந்து பார்க்கும்போது பயமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஜாலியாக தான் இருக்கும்னு. ஆனால் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு பக்கத்தில் கார்டன் மாதிரி ஒரு செட்டப் இருந்தது. யானை, ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால் அதெல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. பட்டர்ஃப்ளை பார்க்கும் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் பட்டர்ஃப்ளைஸ் அதிகமாக இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு நாங்கள் வேறு ஏதாவது ட்ரை கேம்ஸ் அட்டன் பண்ணலான்னு போனோம். எல்லா கேம்ஸ்லேயுமே நல்ல கூட்டமாக இருந்தது. ரொம்ப நேரம் நிற்கணுமா இருந்தது. நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு வந்ததுனால கொஞ்சம் பசி ஆயிடுச்சு. சரி சாப்பிட்லான்ட்டு போனால் கேண்டீனில் பயங்கர ரஷ்ஷு. அங்கே வந்துட்டு அவுட் சைடு ஃபுட்டும் அலௌடு இல்லை. அங்கே இருக்க கேண்டீன்லேயே தான் சாப்பிட்டுக்கணும். அங்கே ஹாலிடே டைம்னால பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. போய் க்யூவில் நின்று டோக்கன் வாங்கி கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ஃபுட்டும் அவ்வளோ ஒன்றும் நல்லா டேஸ்ட்டாவெல்லாம் இல்லை. ஆனால் வேறு ஆப்ஷனே இல்லை. அப்படிங்கிற போது பசிக்கு சரி ஓகே சாப்பிடுவோம் அப்படின்னு தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு போய் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் கேம்ஸ் போனோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு தனியாக நிறைய ரூம்ஸ் கட்டி விட்டுருக்காங்க. அதில் வந்து ஷவருமே இருக்குது. நம்ம வாட்டர் கேம்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு கூட நம்ம திருப்பி குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸு. நல்லா சேஃப்டியாக ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. அந்த லாக்கர் இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இருந்தது. நம்ம போய் லாக்கர்லேருந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு போய் குளிச்சுட்டு மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது.
லேடீஸ் ட்ரெஸ் மாற்றுறதுக்கானாலும் எல்லாமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. நாங்கள் போயிட்டு வாட்டர் கேம்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணோம். ஒரு சில கேம்ஸ் வந்து சிங்கிளாக போகிற மாதிரி இருந்தது. சிங்கிளாக போகிற மாதிரி இருந்த கேம்ஸ் எல்லாம் எதுவும் நான் போகல. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. எல்லாமே 2 பேர் 3 பேர் சேர்ந்து போகிற மாதிரியான கேம்ஸு எல்லாத்தையுமே அட்டன் பண்ணோம். எல்லா கேமுமே வந்துட்டு எத்தனை வாட்டி வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது வந்து கிட்ஸ்க்குள்ள வாட்டர் பார்க்கு. ஆனால் பெரியவங்களையுமே வந்துட்டு அலோவ் பண்ணாங்க. இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு பெரியவங்களுக்கு ஒரு வாட்டர் பார்க் மாதிரி இருந்துச்சு. அங்கே ஃபால்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த இடம் தான் அது. இந்த இடத்துல வந்துட்டு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி மியூசிக் போட்டு நல்லா நம்ம டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. மியூசிக்லாம் போட்டாங்க. மேக்ஸிமம் தமிழ் சாங்ஸ் தான் போட்டாங்க. நல்லாவே என்ஜாய் பண்ணோம் நாங்களும் இதுலலாம். அப்புறம் நாங்கள் போயிட்டு குளித்து ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்து பார்த்தா சரி சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம், ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு வரலாம், ஏதாவது கேம்ஸ் ஃப்ரீயாக இருந்தால் இன்னொரு வாட்டி அட்டன் பண்ணிட்டு வரலான்ட்டு ஒரு ரவுண்ட் போனால் அந்த பக்கத்தில் வந்துட்டு 16D கிளாஸ் ஹவுஸு அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருந்தது. நாங்கள் அதையெல்லாம் ஃபஸ்ட்டு போய் பார்க்கவே இல்லை. 16Dயில் வந்துட்டு ஃபோன் அலோடு இல்லை, அதனால் எடுத்துகிட்டு போகலை. இந்த கிளாஸ் ஹவுஸில் ஃபோன்லாம் அலோவ் பண்ணாங்க. 16D ஓரளவுக்கு தான் இருந்தது. இந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து நல்லா இருந்தது. நல்லா செம ஃபன்னாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு 750ங்கிறது வந்துட்டு ஒர்த்து தான். ஏன்னா இவ்வளோ கேம்ஸு 750க்கு எவ்வளோ டைம் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாங்கிறது ஒர்த்தாக தான் தெரிஞ்சுது எனக்கு. நான் வந்துட்டு 16D வெளியிலலாம் போய் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ஒரு கேமுக்கே வந்துட்டு 250, 300 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு எல்லா கேம்ஸுமே இதில் இன்க்ளூட் எத்தனை வாட்டி வேணாலுங்கிறது நல்ல ஒர்த்தாக தான் இருந்தது. அப்புறம் அங்கே பக்கத்தில் கார் கேமுமே இருந்தது. இந்த கேம் வந்துட்டு நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அங்கே சாச்சுவை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. குழந்தைங்கள மட்டும்தான். இங்கே வந்துட்டு பெரியவங்க, குழந்தைங்கன்னு எல்லாருமே ஆக்சஸ் பண்ணினது நல்லா இருந்தது. நானுமே இதை அட்டன் பண்ணேன். நல்லா ஃபன்னாக இருந்தது. ஃபைனலாக நாங்கள் போன கேம் தாங்க. ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் நான். எனக்கு வந்துட்டு அந்த கேமில் போகணுன்னு ரொம்ப வருஷமாக ஆசை. உள்ளத்தை லலிதா படம் பார்த்ததுலேருந்து எனக்கு அந்த கேம் மேலே ஒரு ஆசை. ஆனால் அது மாதிரி நான் அந்த கேம் மலேசியாவில் எங்கேயுமே பார்க்கவே இல்லை. ஆனால் இங்கே வந்துட்டு அந்த கேம் இருந்தது. அது எங்களுக்கு தெரியவே இல்லை. சும்மா எதேர்ச்சியா அந்த பக்கம் போனப்போ டக்குன்னு பார்த்தோம். அந்த கேம் ஒர்க் ஆகலைன்னு நினச்சிட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா போய் வெயிட் பண்ணி அந்த கேம் அட்டன் பண்ணோம். அந்த கேம் அட்டன் பண்ணல பயங்கர ஹாப்பி. சாச்சுவே வந்து சொன்னா, "நானும் ரொம்ப நாளாக இந்த கேமுக்கு தேடிட்டு இருந்தேன், அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு" அப்படின்னு. அதில் வந்துட்டு மற்றவங்க போகிறதெல்லாம் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்மூத்தாக மேலே போயிட்டு ஸ்மூத்தாக கீழே வந்துடும். அந்த தண்ணி தெளிக்கிறது மட்டும்தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் மேலே போகிறதே ஒரு பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. கீழே வந்ததும் பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. ஆனால் கீழே வரும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ஆனால் ஃபைனலி அந்த கேம் அட்டன் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. ரொம்ப வருஷம் ஆசை அது அங்கே நிறைவேறிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பாப்பாவும் அவங்க அப்பாவும் இன்னொரு கேம் போனாங்க. இந்த கேமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆஃப்டர்நூன் போய் பார்க்கும்போது பயங்கர கூட்டமாக இருந்தது. அதனால பசி டைமில் எங்களால் வெயிட் பண்ண முடியல. நாங்கள் போயிட்டோம். அப்போ ஈவினிங் போய் பார்க்கும்போது கூட்டமே இல்லை. அதனால இவங்க 2 பேரும் போனாங்க. நான் இந்த கேம் போகலை. நான் 2 இயர்ஸ் முன்னாடியே மலேசியாவில் இந்த கேம் போயிருக்கேன். அப்போவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால எனக்கு இந்த கேம் பயம். ஸோ அன்னைக்கு டே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஃபுல் டேவும் நல்லா ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் டியூஸ்டே போல் ஹஸ்பண்ட் வந்துட்டு மலேசியா கிளம்பி போயிட்டார் ரிட்டனு. நானுமே வெட்னஸ்டே பெங்களூர் போயிட்டேன். அடுத்தடுத்து வர விலாகில் அதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம மலரும் மதுவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாலையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.